அடுத்த நிகழ்வாக ஒவ்வொரு புதிய தொடக்கமும் வேறு ஒரு தொடக்கத்தின் முடிவிலிருந்து வருகிறது என்பதற்கு ஏற்ப ஆவணம் 35வது இதழினை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற வரும்படி மேனாள் பேராசிரியர் ஆசியவியல் ஆய்வகம் புதுச்சேரி ஐயா முனைவர் கோ விஜய வேணுகோபால் அவர்களை அன்புடன் சிறப்புரை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற மதிப்புக்குரிய திருமதி மங்கையர்க்கரசி அவர்களுக்கு, எங்கள் குலசாமி பேராசிரியர் சுப்பராயல் அவர்களே, செயலாளர் செல்வகுமார் அவர்களே, பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மன்றத்தின் செயலர் விருந்தோம்புகின்ற நண்பர் முனைவர் சாந்தலிங்கம் அவர்களே, இந்த நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்க இருக்கின்ற என்னுடைய கெழுதகை நண்பர், என்னுடன் பணியாற்றிய பேராசிரியர் முனைவர் சீனிவாசன் அவர்களே, அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற தொல்லியல் கல்வெட்டியல் அறிஞர் பெருமக்களே, வரலாற்றுத்துறை சேர்ந்த பேராசிரியர் மாணவர்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கத்தை புலப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த 35வது ஆவணத்தினுடைய உள்ளடக்கம் பற்றி அறிமுகம் செய்துவிட்டு அது தொடர்பாக என்னுள் எழுந்த சில எண்ணங்களை இறுதியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஏற்கனவே பேராசிரியர் அவர்கள் தெரிவித்தபடி இடையறாது நம் மதுரையில் இருப்பதனால வையை என்னும் பொய்யா குலக்குடி என்று சொல்வார்கள். அதுபோல் பொய்யாமல் ஆண்டுதோறும் இந்த இதழ் தொடர்ந்து வருவது இன்றைய நிலையில் ஒரு சிறப்பான நிகழ்வாகும். ஏனென்றால் பல சங்கங்கள், பல ஆய்வு மன்றங்கள் நிறுவப்படுகின்றன, மறைந்து போகின்றன. அதே போல் புத்தகங்களும் சரி, கட்டுரைகளும் சரி வெளிப்படுத்தப்படுகின்றன. ஆனால் சிறு காலத்தில் எல்லாம் மறைந்து போகின்றன. அப்படி அல்லாமல் தமிழகத்தில் இதுவரை வெளிப்படுத்தாமல் இருக்கின்ற முக்கியமான ஆய்வு தரவுகளை வெளிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இயங்குகின்ற ஆவணம் இதழ் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையையும் தரக்கூடிய ஒன்றாகும். இந்த ஆய்வு இதழ் தொடக்கத்திலே இருந்து வைத்திருப்பவர்கள் அறிவார்கள். தொடக்கத்திலே சிறிய பக்கங்களுடன் மிக எளிமையாக தொடங்கிய இந்த ஆய்வு இதழ் இப்பொழுது மிகுந்த பொலிவோடும் நல்ல சிறப்போடும் ஆக்கத்தோடும் ரொம்ப அழகாக மலர்ந்திருக்கிறது. அதற்காக இதனுடைய பதிப்பாசிரியர்கள், இந்த பொறுப்பிலே இருக்கக்கூடிய அனைவரையும் பாராட்டி நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றனர். இந்த இதழை பொறுத்த அளவில் ஏற்கனவே அவர்கள் இந்த இதழோடு வெளியிட்டிருக்கின்ற இந்த இட்லெக்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டுரைகளினுடைய சுருக்கமான பெயர்கள் முதலானவற்றை தனி நூலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னொரு புதிய அம்சமாக நான் கருதுகின்றேன். ஏனென்றால் ஆய்வு இதழ்களில் பல்வேறு ஆசிரியர்கள் பல்வேறு சூழ்நிலைகளிலே பல்வேறு தலைப்புகளிலே கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அவை ஒரு சேர நமக்கு படிப்பதற்கு எல்லா இடங்களிலும் கிடைப்பதில்லை. இப்போ நூலகங்களில் போனால் கூட இப்பொழுது ஒரு புதிய முறை வந்து எல்லாம் மின்மயமாக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை பார்க்குறோம். இப்பொழுது எந்த கட்டுரை வேண்டுமானாலும் எந்த நூலை வேண்டுமானாலும் நாம் இணையத்தின் வழியாக இறக்கி கொள்ளுகின்ற ஒரு வசதியான சூழ்நிலை இருக்கின்றோம். ஆனால் மிக மிக பழமையான இதழ்கள் அவ்வாறு நமக்கு வாசிக்க கிடைக்க முடியாது. அந்த இதழ்களில் யார் யார் எழுதியிருக்கிறார்கள், என்ன கட்டுரைகள் வந்திருக்கின்றன என்ற விவரங்கள் நமக்கு தெரியாது. எனவே இந்த முயற்சியினாலே
எந்த இதழில் எந்த ஆசிரியர் என்ன கட்டுரை என்ன தலைப்பில் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த சிறு நூலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்காக நான் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ஆவணம் இதழ் 35 பொறுத்த அளவில் கிட்டத்தட்ட 316 பக்கங்கள் கொண்ட இதழாக இது அமைந்திருக்கிறது. இதில் இன்னொரு புதிய அம்சமாக என்ன வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று பார்த்தால், இதற்கு முன்னாலே ஒரே கல்வெட்டுகளும் மற்ற செய்திகளும் வரிசையாக தரப்பட்டிருக்கும். ஆனால் இப்பொழுது வருகின்ற இதழ்களில் அவை வகைதொகை செய்யப்பட்டு பல்வேறு தலைப்புகளில் அந்த ஆதார தரவு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு முக்கியமான வளர்ச்சியாக நான் பார்க்கின்றேன். அதில் முதல்ல கல்வெட்டுகள் என்ற பகுதி, அடுத்து நடுகர்கள் என்ற பகுதி, மூன்றாவதாக செப்பேடுகள் என்ற பகுதி, நான்காவது சுவடி, ஐந்தாவது தொல்லியல், ஆறாவது ஓவியங்கள், ஏழாவது சிற்பங்கள், எட்டாவதாக அறக்கட்டளை சொற்பொழிவுகள், அதன் பின்னாலே நூல் விமர்சனம் என்ற ஒரு அமைப்போடு இந்த இதழ் விளங்குகின்றது. அதனால் இப்போ கல்வெட்டுகள் என்றால் நம்ம பழைய பதிப்புகளில் வேறு வேறு இடங்களில் கல்வெட்டுகள் மாறி மாறி இருக்கும். இப்போ அப்படி இல்லாமல் தலைப்பு வாரியாக தொகுத்து கொடுத்திருப்பது ஒரு நல்ல அம்சமாக நான் கருதுகின்றேன். அதில் கல்வெட்டுகள் என்ற பகுதியில் 85 கல்வெட்டுகள் இப்பொழுது புதியனவாக கண்டறியப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதில் கோயில்களில் இருக்கின்ற கல்வெட்டுகள் 23 கல்வெட்டுகள் பதிவாகியிருக்கின்றன. பிற தனித்தனியாக பலகைக்கல், உரல், மதகு, தூம்பு, செக்கு இன்று பல்வேறு ஊடகங்களின் வாயிலாக கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன. அது மட்டும் இல்லை, தெலுங்கு கல்வெட்டு கிடைத்திருக்கிறது, கேரளத்திலிருந்து தமிழ் கல்வெட்டு கிடைத்திருக்கிறது. அவையும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அதனால் கோயில் கல்வெட்டுகள் 23 போக 62 புதிய கல்வெட்டுகள் இந்த மாதிரி உதிரியான இடங்களிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இதுக்கு முன்னால் தொல்லியல் ஆய்வுகளில் செய்தவர்கள் பெரும்பாலான கல்வெட்டுகள் பெரும்பாலான கோயில் போன்ற இடங்களில் இருக்கிறது மட்டும்தான் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது மக்களிடத்தில் காணப்படுகின்ற ஆர்வத்தின் காரணமாக சிறு சிறு சின்ன கல்லில் கூட எழுத்து பொறிப்பு இருந்தால் அதையும் நாம் பாதுகாத்து வெளியிட வேண்டும் என்ற நோக்கத்தில் பல பேர் ஆர்வலர்கள் செய்திருக்கிறார்கள். பேராசிரியர்கள் குறிப்பிட்டது போல இப்போது இந்த ஊடகங்கள் பெருத்திருக்கின்ற நிலையில் எல்லா மாவட்டங்கள்லேயும் வரலாற்று ஆசிரியர்கள் வந்துவிட்டார்கள், தொல்லியல் அறிஞர்கள் கூட இருக்கிறார்கள். அங்கேயும் இந்த சர்ஃபேஸ் கலெக்ஷன் என்று சொல்வார்கள். அதுபோல் மேலே கிடைக்கின்ற பானை எழுத்து பொறிப்புகள் எல்லாவற்றிலும் இப்பொழுது ஆர்வம் அதிகரித்திருக்கிறது. இந்த ஊடகங்கள் இருப்பதனால எல்லோரும் அந்த பகுதிகளில் அவர்கள் கண்டுபிடித்தவற்றை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அடுத்து இந்த கல்வெட்டுகளுக்கு அடுத்த ஒரு நிலையில் நடுகர்கள் என்ற ஒரு புதிய பகுதியாக சேர்த்திருக்கிறார்கள். இதில் பல்லவர் கால நடுகர்கள் தொடங்கி அதில் 2 விதம் இருக்கிறது. நடுகரில் வெறும் உருவம் மட்டும் இருப்பது, மற்றொன்று கல்வெட்டுகளோடு உருவமும் கல்வெட்டுகளும் சேர்ந்திருப்பது. இப்போ இதில் ஒரு சிக்கல் வரலாம். சில பேர் பாகுபாடு செய்கிற பொழுது ஏன் இதையும் கல்வெட்டுகள் பகுதியில் சேர்க்கலாமே என்று நினைக்கலாம். ஆனால் நடுகர்களில் உருவங்கள் மட்டும் இருக்கிறது இருக்குது, கல்வெட்டோடு கூடியதுன்றது இன்னொரு வகையான பாகுபாடு. அதனால் எப்படியோ நமக்கு விருப்பப்படி நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதை ஆராய்ந்து விளக்குகிற பொழுது தான் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிய வரும். இப்போது அந்த கடைசியில் அதை பற்றி பேச விரும்புகிறேன். இதில் வெறும் உருவங்கள் மனித உருவங்களோடு கூட இப்பொழுது கிளியோடு கூடிய உருவம், ஆமையோடு கூடிய உருவம் என்று புதிய செய்திகள் நடுகளில் எது அதிகமாக காணப்படுகின்றன என்று சொல்வதோடு இப்படி புதுமையாக காணப்படுகின்றவற்றையும் குறிப்பிட்டு இதில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் கழிவேற்றம் பற்றிய உருவங்கள்
இப்பொழுது புதிதாக இருக்கின்றன. ஏனென்றால் இது ஒரு முரண்பாடான கருத்து இருக்கிறது. கழுவேற்றம் உண்மையிலேயே நடந்ததா? ஏன்னா சைவர்களை பொறுத்தளவில் அவர்களாக தோற்றவர்கள் விரும்பி ஏறி கொண்டார்கள், அது கழுவி ஏறினார்கள் தான் சொல்ல வேண்டுமில்ல, கழுவி ஏற்றம் என்று அதை ஒருவர் திணித்து செய்வதாக கருதக்கூடாது என்று சொல்வார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எப்படி கழுவேற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பது இந்த உருவத்தில் நாம் பார்த்து தெரிந்து கொள்கிறோம். அது ரொம்ப கொடுமையாக இருக்கிறது பார்ப்பதற்கு. இருந்தாலும் கூட எப்படி தலைப்பலி கொடுத்தவர்கள் அந்த நவகண்டம் கொடுத்தவர்களுடைய சிற்பங்கள் கொற்றவை சிற்பங்களில் சேர்த்து காணப்படுகிறதோ அதுபோல் இப்பொழுது இந்த புதிய வகையான கழுவேற்ற சிற்பங்களும் இப்பொழுது வந்திருக்கின்றன. அதே போல் செப்பு படிமங்களில் கல்வெட்டுகள் பொறித்த செப்பு படிமங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த இதில் செப்பு படிமங்கள் பற்றி அதிகம் இல்லை. ஆனால் செப்பு படிமத்தில் இருக்கிற கல்வெட்டை பற்றிய ஒரு செய்தி வந்திருக்கிறது, புதிதாக வந்திருக்கிறது. மூன்றாவது பகுதி செப்பேடுகள் என்ற பகுதி. அதில் கிட்டத்தட்ட 5 செப்பேடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் என்ன புதிதாக இந்த செப்பேடுகளில் நம்ம தெரிந்து கொள்கிறோம் என்றால், இந்த ஜாதிகளை பற்றி, இடங்கை வலங்கையர் பற்றி பல செய்திகள் புதிதாக இந்த செப்பேடுகளின் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். குறிப்பாக இடையர் செப்பேடு என்ற ஒரு செப்பேடு இதில் வெளியாக இருக்கிறது. அப்போ இடையருடைய பண்பாட்டு மரபுகள், இப்போ அதுலேயும் கூட ஒரு சிக்கல் இருக்குது. இடையர், ஆயர், அப்போ பல பேர் அதை குழப்பிக்கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் நம்ம நாட்டில் பொறுத்தளவில் கண்ணன் என்ற கடவுள் பெரும்பாலும் தமிழகத்தில் இடையர்கள் தான் வணங்குகின்றார். வடநாட்டில் பசுமைப்பவர்கள், ஆயர் என்று சொல்லக்கூடிய பசுமைப்பவர்கள் அதை கொண்டாடுகிறார். ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் பசுமாடுகளை மேய்க்கின்ற ஒரு சாதி உருவாகவில்லை? ஆடுகளை கடை போடுகிறார்கள், ஊராக போகிறார்கள். ஆனால் பசுமாடுகள் அப்படியே வளர்க்கலை. அதனால் ஆயர் என்ற சொல் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் பொதுவானதாக இருக்கிறது. அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ ஷெப்பேர்டு என்று மொழிபெயர்ப்பதா இல்லை கவுஹேர்டு மொழிபெயர்ப்பதான்றது சில பேர் ரெண்டையுமே மாற்றி மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே குறிப்பாக இந்த ராஜநாராயணன் நாவலிலிருந்து நம்ம தெரிந்து கொள்வது, இந்த கிடை என்ற வழக்க முறை, அந்த இடையர் பண்பாட்டை எப்படி அவர்கள் நாடோடி சமூகமாக இருந்தார்கள், அப்பொழுது எப்படியெல்லாம் அவர்கள் பண்பாடு இருந்தது என்று அந்த நாவல் விவரிக்கிறது. அதுபோல் இப்பொழுது செப்பேட்டில் தங்களுடைய பண்பாடுகளை பற்றிய விளக்கத்தை சொல்கிறார். அதனால் ஒரு சுவையான இடையர் செப்பேடு கிடைத்திருக்கிறது. அந்த செப்பேட்டில் பழைய வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பொதுவாக ஸ்ரீவில்லிபுத்தூரை பற்றி சொல்லுகிற பொழுது மல்லி நாடு என்று சொல்லுவார்கள். ஆண்டாளை சொல்லுகிற பொழுது மல்லி நாடாண்ட மடமயில் என்று அந்த தொடரை இந்த செப்பேட்டில் பயன்படுத்தியிருக்கிறார். அதனால் ஒரு பழைய இலக்கிய மரபை இப்பொழுது புதிய காலத்தில் வந்த செப்பேட்டில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அதில் மல்லி நாடு என்ற குறிப்பு வருகிறது. அதே போல் செப்பேடுகளை நம்ம பொதுவாக பார்க்குற போது ஒரு செப்பு தகட்டில் மேலிருந்து கீழே 2ஆம் பக்கம் அல்லது பல செப்பேடுகளில் முன்னும் பின்னுமாக எழுதியிருப்பதை பார்க்குறோம். இப்பொழுது முதல் முறையாக இந்த செப்பேடு ஏட்டு வடிவில் இருக்கும். ஒரு ஏடு எப்படி இருக்குமோ அந்த ஏடு வடிவத்தில் செப்பேடு. அது எனக்கு பொறுத்தளவில் இது புதிதாக இருக்கிறது. ஏன் இந்த சோழி மரபை பின்பற்ற வேண்டும்னு ஏன் நினைக்கிறார்கள்? அது செப்பு தகடல் அப்படி மேலிருந்து செங்குத்தாக எழுதுவது தான் பார்க்கிறோம். ஏன் ஏட்டு வடிவத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பது நம்முடைய ஆராய்ச்சிக்குரியது. அதே போல் சக்கிலியர் சாதியை பற்றிய ஒரு செப்பேடு இதில் பதிவாகிருக்கு. எனவே இன்றைய அரசியல் சூழ்நிலையில் இந்த வரலாற்று பதிவுகள் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் என்று கருதுகிறேன். அவர்களுடைய மரபுகளை பற்றி அதில் இடங்கை வலங்கை மரபுகளோடு சேர்த்து இந்த சக்கிலியர் சாதியுடைய மரபுகளும் பேசப்படுகின்றன. இதெல்லாம் சமூகியல் நோக்கத்தில் வரலாற்று சொல்ல விரும்புபவர்களுக்கு ரொம்ப அருமையான சான்று ஆதாரங்களாக இந்த செப்பேடுகள் அமைந்திருக்கின்றன. இன்னொன்று, புதியதாக
திப்பு சுல்தான் பற்றிய ஒரு செப்பேடு இப்பொழுது கிடைத்து அது பதிவாயிருக்கிறது. ஆனால் பொதுவாக இஸ்லாமிய வழக்காறுகள் பற்றி செப்பேடுகளில் அல்லது ஏடுகளில் நம்ம பார்க்கல. ஆனால் இங்கே ஒரு திப்பு சுல்தான் பற்றிய ஒரு ஏட்டில் இடங்கை வலங்கைக்குரிய மரியாதைகள் பற்றிய செய்தியை தெரிவிக்கிற செப்பேடாக இது இருக்கிறது. அதே போல் சுவடியில் நீர்முறி என்ற ஒரு புதிய வழக்காறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் தொல்லியல், இது ஒரு பரந்தப்பட்ட துறை. அதில் கல்லெடுப்பு சடங்கு, பெருங்கற்படை, பதுக்கை, கல்வட்டங்கள், மட்கலங்கள் இவை பற்றிய புதிதாக அந்தந்த வட்டாரங்களில் கண்டுபிடிக்கப்பட்டவை இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. புதிய ஒரு துறையாக, புதிய ஒரு பகுதியாக ஓவியங்கள், சிங்கப்பெருமாள் கோவிலில் நாயக்கர் கால ஓவியம் அமைந்திருக்கிறது. அதை பற்றி இன்னும் இது ஆதார செய்தியை கொடுத்துருக்கிறார்கள். அதை ஓவியம் பற்றி ஆராய்கின்றவர்கள் மேலும் அதை விளக்கம் எடுத்து சொல்ல வேண்டும். அதே போல் பாறை ஓவியங்கள், இப்பொழுது பல இடங்களிலே பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. சென்ற ஒரு 10 நாளைக்குள்ளேயே 3-4 பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட செய்திகள் செய்தித்தாளில் வந்திருக்கின்றன. அதே போல் சிற்பங்கள், எங்கே பார்த்தாலும் அந்த சிற்பங்கள் இருக்குது. இப்பொழுது விழுப்புரம் மாவட்டம் இந்த தொண்டை மண்டல பகுதியில் பல்வேறு ஆராய்ச்சியாளர்களுக்கு மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொற்றவை சிற்பம், ஐயனார் சிற்பம். எங்கெங்கே இருக்குது, எத்தனை தடவை தான் இந்த கொற்றவை சிற்பத்தை ஐயனார் சிற்பத்தில் அதில் விளக்கம் எழுத முற்பட வேண்டும். இந்த ஆதாரங்களை வைத்து கொண்டு இந்த சிற்பங்கள் என்ன சொல்ல வருகின்றன என்பதை மேற்கொள்ள வேண்டும். அது இல்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்கள் ஊரில் கொற்றவை சிற்பம் இருக்கிறது, மகிஷம்பத்திரி சிற்பம் இருக்கிறது, தனியான ஒரு திருமால் சிற்பம் இருக்கிறது என்று உதிரி சிற்பங்களை பற்றி தகவல் நிறைய சொல்லுகிறார்கள். அந்த வகையில் கொற்றவை, விஷ்ணு, ஐயனார், முருகன், அதே போல் இந்த கழுத்தர் அரிகண்டம் கொடுத்த அந்த சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள், இப்போ அது இன்னொரு வகை இருக்குது. முழுமையான சிற்பங்கள் வேறு, புடைப்பு சிற்பங்கள் வேறு. அப்போ இந்த புடைப்பு சிற்பங்களை பற்றிய செய்திகளும், அது சப்தமாதர்கள் பற்றிய செய்தி. இப்போ சப்தமாதர்கள் பல்லவர் காலத்தில் தொடங்கி சோழருடைய நடுக்காலம் வரைக்கும் வந்து அப்புறம் அது மறைந்து போகிறது. எனவே சிற்பத்தை பற்றியோ ஓவியங்களை பற்றியோ ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு பல அருமையான தகவல்கள் இதில் கிடைக்கின்றன. அதுக்கு அடுத்தபடியாக அறக்கட்டளை சொற்பொழிவுகள், முன்னே ஆண்டில் அறக்கட்டளை சொற்பொழிவுகளுடைய இறுதி வடிவத்தை, கட்டுரை வடிவத்தை இதில் சேர்த்திருக்கிறார்கள். அதுபோக மறைந்த தொல்லியல் அறிஞர் வெங்கையா அவர்களுடைய திருமலை கோயில் அவர் செய்த பணிகளை பற்றிய செய்திகள் விரிவாக ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த பகுதியில் ஒரு நூல் விமர்சனம், இப்போ புதிய பகுதியாக அது இன்னும் செப்பம்படுத்தி இன்னும் கூர்மையாக்கி அந்த விமர்சனங்கள் அமைய வேண்டும். அது தகவல் சொல்கின்ற செய்தியாக மட்டும் இருந்தால் அது விமர்சனம்னு சொல்ல முடியாது. அதனுடைய நன்மை தீமைகளை பற்றிய ஆராயக்கூடிய வகையில் இந்த விமர்சனம் வளர வேண்டும் என்று நினைக்கிறேன். இறுதியாக இப்போ சற்று முன்பு நாம் செய்தது போல மறைந்த தொல்லியல் அறிஞர்களுக்கு நினைவேந்தல் கூறும்படியாக அவருடைய புகைப்படங்களுடைய செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவை தான் இந்த 35வது ஆண்டு ஆணவத்தினுடைய உள்ளடக்கம். இது முழுவதும் இரவில் தான் நான் கிடைத்தது இந்த நூல். நான் ஓரளவுக்கு அது முழுவதும் பார்த்தேன். அதன் அடிப்படையில் சில கருத்துக்கள், எண்ணங்கள் மனதிலே தோன்றுகின்றன. அதை பற்றி உங்களோட நான் கலந்து பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இதில் முக்கியமான என்ன பார்த்தேன்னு சொன்னால், கோயில் கல்வெட்டுகள் ரொம்ப குறைவாக பதிவாயிருக்கு. பலகைக்கல், தூண், மதகு, செக்கு இது நிறையா இருக்குது. அப்போ ஏன் கோயில் கல்வெட்டுகளை குறைவாக இருக்குது? அப்படி பார்க்கிற பொழுது இப்பொழுது எனக்கே தெரிகிறது. நான் இப்போ கோயில் கல்வெட்டுகளை பதிவு செய்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறேன். பல இடங்களில் என்னால் அதற்கான அனுமதியை வாங்க முடியவில்லை. இப்போ கூட நண்பர் யதீஷ்குமாரிடம் சொல்லி கொடுத்துருந்தேன். அதேபோல் பேராசிரியர் ராஜன் அவரிடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ இது கல்வெட்டுகள் இருக்கிறதெல்லாம் சேகர் பாபு கிட்ட இருக்குது.
தொல்லியல் பூரா நம்ம அமைச்சர்கிட்ட இருக்கு, தென்னரசுகிட்ட இருக்கு. இப்போ இவங்களை 2 பேரும் ஏதாவது முடிவு பண்ணி கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும். ஏன்னா நாங்கள் அங்கே HRNC டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படி ஒரு விண்ணப்பம் கொடுத்தோம்னு வச்சுங்க, எனக்கு தெரிஞ்ச வரை இது வரைக்கும் அந்த இதுலேருந்து எந்த கடிதமும் வரல. அப்போ அந்த பொறுப்பில் என்ன, அப்போ அதுக்கு நிறைய பேர் தொல்லியல் துறையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களை ஆலோசகர்களாக அமைத்திருக்காரு. அருமை நண்பர் ராஜவேல் இருக்கார். காஞ்சிபுரத்தில் இருக்க கோயிலில் கல்வெட்டு காப்பி பண்ணோம்னா அவர் சொன்னார், நீங்கள் கமிஷனருக்கு போட்டு காப்பி எனக்கு போடுங்க அப்படின்னாரு. காப்பி அவருக்கு போட்டாச்சு, கமிஷனருக்கு போட்டாச்சு. அப்போ அவர் என்ன செய்வார், கமிஷனருக்கு பெர்மிஷன் கொடுத்தா தான் சார் நான் அதை செய்ய முடியுன்றார். அவருடைய இயலாமை இருக்குது. அப்போ எதுக்கு ஆலோசகரை நம்ம போடுறோம்? ஆலோசகர் சொன்னால் செய்யணும்ல. அப்போ கார்பரேஷன் கமிஷனர் எங்கேயாவது டூர்லேயே இருப்பார். அப்போ அவர் எப்போ பார்ப்பார் அந்த ஃபைலை, எப்போ அந்த கருத்தில் எப்போ அனுமதி கொடுப்பாங்க. அதனால் இது ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதுவே ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன், கோயில் கல்வெட்டுகளை குறைந்திருப்பதற்கு. மற்றொன்று பார்த்தேன், இந்த இதழில் கோயில் கல்வெட்டுகளை பதிக்கும்பொழுது என்னோட சகோதரி நளினி வந்திருக்காங்க, கலைக்கோவனுடைய ஆய்வு மையத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய மாணவர்கள் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இதழில் அவங்களோட 2 மாணவியர்கள் கல்வெட்டுக்களை திருப்பூந்துருத்தியில் பதிவு செய்திருக்காங்க. அவங்க ஒரு 4 கல்வெட்டு இருக்குதுன்னு வச்சுங்க. நான் போய் அந்த திருப்பூந்துருத்தியில் நான் பதிவு செய்திருக்கேன். ஆனால் இங்கே 4 கல்வெட்டு பதிப்பிச்சிருக்கனால என்ன சரியுதுன்னா, அப்போ அந்த கோயிலில் இந்த 4 தான் இருக்குது போல இருக்குது, அப்படி இருக்குது. அதனால் தயவு செய்து அவங்க என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு முக்கியமானது என்று பற்றிருந்தால் அந்த கல்வெட்டுகளை வெளியிடுகிற பொழுது இன்னும் நிறையா கல்வெட்டுகள் இந்த கோயிலில் இருக்கின்றன, அது பதிவு செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே அந்த பேர் சில பேர் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள், இல்லை புதிதாக நாம் ஆராய வேண்டும் என்ற ஒரு சிறு குறிப்பை போற்றிவிட்டால், ஏன்னா சில பேர் இதை பார்த்த உடனே திருப்பூர்த்தி கல்வெட்டு வந்துருச்சு, அதில் போய் பார்க்க வேண்டியலாமா. அப்போ அது ஒரு நம்ம பெரிய இழப்பை சந்திக்கிறோம் நம்ம. அது ஒன்று என் மனத்தில் பட்டது ஒன்று. அதே போல் இந்த இதழில் ராஜராஜனுடைய வட்டெழுத்து கல்வெட்டு, பேராசிரியர் நான் கேட்டேன், வட்டெழுத்து கல்வெட்டு ராஜராஜன் கல்வெட்டு நம்ம அவர் தென்பகுதிகளில் தான் இருக்குது, இந்த சோழ நாட்டு பகுதிகளிலே வடக்க இல்லைன்னு சொல்கிறார். அப்போ அதிலிருந்து என்ன நமக்கு ஒரு கருத்து எழுகிறது என்றால், ஏன் அவன் தென்பகுதியில் வட்டெழுத்தையும் மற்ற இடங்களில் இப்பொழுது இருக்கிற எழுத்து வகையை பயன்படுத்த காரணம் என்ன? இப்போ வட்டெழுத்து இங்கேயும் போடலாம்ல, அது பாண்டியர்கள் உருவாக்கியதுனால விட்டான்னு சொல்கிறான் கூட. ஆனால் அதே பாண்டிய நாட்டு பகுதிகளில் தென்பகுதிகளில் வட்டெழுத்து இருக்குது. அதனால் என்ன இன்னொரு செய்தி, அதோ தொடர்பான செய்தி என்னவென்று கேட்டால், ராஜராஜனுடைய கல்வெட்டு எழுத்துக்களை இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த எழுத்துக்களை பார்க்கும்போது, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் அவருடைய எழுத்தை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. உத்தம சோழன் பராந்தக சோழன் காலத்தில் தொடர்ந்து வருகிற ஒரு முறையில் விழுப்புரம் பகுதிகளில், இந்த தொண்டைமண்டல பகுதிகளில் அந்த எழுத்து வகை இருக்குது. ஆனால் அதே எழுத்து வகை ராஜராஜனுடைய கோயிலில் அந்த பிரகதீஸ்வரர் கோயிலில் அந்த எழுத்து வகை இல்லை. ஏன்? அதனால் எழுத்துக்கள் எப்படி மொழியில் வட்டார மொழிகள் இருக்கின்றனவோ அதுபோல் எழுத்துக்களிலும் வட்டார வகைகள் இருந்திருக்க வேண்டும். இப்போ இது நம்ம மொழியில் என்ன சொல்லுவார்கள்னா டயலக்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ், கிளை மொழிகள். அதுபோல் இந்த ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு எழுத்து முறை இருந்துச்சுன்னா அதனுடைய கிளை வழியாக இப்போ தொண்டை மண்டலத்தில் இருக்கிற அதே தமிழ் எழுத்து வடிவத்திற்கும் இங்கேயும் வித்தியாசம் இருக்குது. இப்போது ஒரு நெட்டெழுத்து இருக்குது, ஓகாரம் நெட்டெழுத்து. இந்த நெட்டெழுத்தை ஒரு வெளிநாட்டில் வந்த ஒரு பாதிரியார் தான் கண்டுபிடிச்சி ஓகாரத்துக்கும் அவர் தான் சுழி போட்டார் என்ற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் இங்கே அரசியலி உடையார் கல்வெட்டுகள் ஒழுந்தியாப்பட்டுன்னு பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அதில் குலோத்துங்கனோட கல்வெட்டில் அருமையாக ஓகாரத்தை சொல்லுகிற பொழுது ஓ போட்டு நம்ம கா என்று சொல்வதற்கு நெட்டெழுத்துக்கு ஒரு கால் போடுவோம் இல்லையா, அது ஓ பக்கத்தில் கால் போட்டிருக்கான்.
அப்போ 11ஆம் நூற்றாண்டுலேயே ஓகாரத்துக்கு வடிவம் இருக்க, ஓகாரத்துக்கு ஒரு கால் போட்டுட்டிங்கன்னா ஓவன் ஆயிடுச்சு. அப்போ இது மாதிரி செய்திகள் இந்த வட்டார கிளை எழுத்து வகைராக்களை நாம் ஆராய்கிற பொழுது தான் இருக்கும். எனவே வட்ட எழுத்துக்கள்லேயே கூட செப்பேட்டு வகைகளில் பார்க்குற போதுக்கும் கல்வெட்டுகளில் பார்க்குறதுக்கு கூட நான் வித்தியாசம் இருக்குது. அப்போ அதனால் எழுத்துருவை பற்றிய ஆராய்ச்சி, கல்வெட்டு ஆராய்ச்சி எப்படி பண்ணுறோமோ அதுபோல் எழுத்துருவத்தை பற்றிய ஆராய்ச்சியும் நமக்கு தேவை. இப்போ கோவிந்தராஜன் என்பவர் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் அந்த எழுத்து வளர்ச்சியை பற்றி ஓரளவுக்கு சோழர் காலம் வரைக்கும் பண்ணியிருக்காரு. ஆனால் அது இன்னும் விரிவாக யாராவது ஆர்வம் இருக்கிறவர்கள், எழுத்து வகையில் ஆர்வம் இருக்கிறவர்கள் அதை இப்போ பதிவு செய்து, இப்போ எக்ஸல் ஷீட் மாதிரி ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் ஒவ்வொரு கல்வெட்டில் என்னென்ன எழுதியிருக்குங்கிறத பதிவு செய்த எழுத்து வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பது நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் இன்னொன்று முக்கியமானது இந்த நடிகர்கள். இதை பற்றி நிறையா கருத்துக்கள் இருக்கின்றன. பூங்குன்றன் போன்றவர்கள்லாம் பல செய்திகளை சொல்லுகிறார்கள். எனக்கு என்ன படுதுன்னு சொன்னால், அதுக்கு கேள்வி தான் வருதே தவிர விடை காண முடியாது. அரசனுடைய பெயர் சொல்லப்பட்டு அதில் ஒரு வீரன் இறந்து போட்டானா, புலி குத்தி போட்டானா, சண்டையில் இறந்தான்றது ஒன்று இருக்குது. அரசன் பெயர் இல்லாமல் இருக்குது. அப்போ அது என்ன, அரசன் பெயர் இருந்தால் தான் அது அஃபீஷியல் டாக்குமெண்ட்டா? இப்போது பெயர் அரசன் பெயர் இல்லாமல் இருக்குன்னா எப்படி? அப்போ அரசன் பெயரோட ஒரு நடிகர் செய்தி கல்வெட்டோடு வருகிற பொழுது அதனுடைய வேல்யூ என்ன? அப்போ ஒரு ஆதரைசேஷன் அரசன் மூலமாக இந்த கல்வெட்டுக்கு ஆதரைசேஷன் கொடுக்கப்படுகிறதா? இல்லை சாதாரண மக்கள் அதே போல் வெறும் உருவத்தை மட்டும் காண்பித்திருக்கிறார்கள், கல்வெட்டு மட்டும் இருக்குது, அதில் அரசன் பேர் இல்லை அப்படின்னு எனக்கு என்ன மனசில் தோன்றுகிறதுன்னு சொன்னால், அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ்டு நடிகர், ஆனால் அதுலேயும் என்ன ஒரு பொருள் ஆராய்ச்சி என்று இந்த நடிகரில் நீங்கள் ஆழமாக போய் பார்த்தீர்கள்னு சொன்னால் அதில் என்ன சொல்ல வர்றாங்க? ஒரு புலி குத்தி செத்து போயிட்டான் இருக்கு, அதில் சொல்லப்படுகிற கருத்து அவர் இறந்து போட்டான்ங்கிறது கருத்து முக்கியமா, இல்லை புலியோட சண்டை போட்டாங்கிறது முக்கியமா, இல்லை இந்த ராஜா காலத்தில் இது நடந்ததுங்கிறது முக்கியமா? அப்போ நீ இது மத்திய விளக்கம் வரணும். அதனால் அரசர் நெறின்னு ஒன்று இருக்குது, அவனுடைய ஆட்சி முறை இருக்குது, அவனுடைய மரபுகள் இருக்குது, பொதுமக்கள் இடத்துல இருக்கிற மரபுகளும் இருக்குது. இப்போ கோயில்களில் நடுகளில் வராது, கோயில்லையா நடுகள் வரல. அப்போ என்ன அர்த்தம்னா, அரசனுடைய உடன்பாட்டோடு ஒரு வீரனுக்கு மதிப்பு செய்யுதுன்னு இருக்குது. அதனால் நம்ம இந்த உருவம் நமக்கு எதை வலியுறுத்துகிறதுன்னு சொன்னால், நம்ம பொதுவாக வீரத்தை வலியுறுத்துகிறது என்று தான் கொள்ள வேண்டுமே தவிர, அதில் நடிகர் புலியை குத்துனான்னா செத்து போனான்னா, ஒருத்தன் செத்து போகிறான், இன்னொருத்தன் செத்து போனவன் தான், ஆனால் புலியினால செத்து போகிறான், இன்னொருத்தன் சண்டையில் செத்து போகிறான், இன்னொருத்தன் வில்லு அடிபட்டு செத்து போகிறான். அப்போ அதில் பொதுவாக இருக்கிறது என்னென்றால் வீரம் என்பது தான் இருக்கிறது. அதனால் தெலுங்கு மொழியிலையும் கன்னட மொழியில் இதுக்கு வீரக்கல்னு தான் பேர் சொல்கிறான். நாம் தான் நடுகல்னு சொல்கிறோம். இந்த கல்லை நடுறதுனால நடுகல். அப்போ எதனால் அந்த நடுகல்? அதனால் அரச மரபுன்னு ஒன்று இருக்குது, மக்கள் மரபுன்னு இருக்குது. ஆனால் ரெண்டும் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு அது பொருந்தும்னு நினைக்கிறேன். அரசாங்கமாக இருக்கக்கூடியது, வலுவாக இருக்கக்கூடிய அவர் பின்பற்றுகிற மரபுகளும் இருக்கின்றன, பொதுமக்கள் அவர்கள் பின்பற்ற மரபுகளும் இருக்கின்றன. இதை நேஷனலிசம் ரீஜனலிசம் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் ரீஜனலிசம் இருக்கிற போது வேறுபாடு இருக்குது. நேஷனலிசத்தில் ரீஜனலிசம் போக மாட்டேங்குது. அப்போ ரெண்டும் பேரலாகவே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அரசன் ஆதரவோடு இருக்கிற சங்கதிகள், பொதுமக்கள் தங்களிடத்தில் இருக்கிற சங்கதி. அப்போ இந்த ரெண்டும் ரெண்டு விதமாக போய்கிட்டே இருக்குது. அப்போ அதே தான் இன்றைய சூழ்நிலையிலும் இப்போ மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம்னு பார்த்தா, மத்திய அரசாங்கத்தினோடது எல்லாத்தையும் மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை. ஆனால் மாநில அரசாங்கம் சொல்லி முரண்பாடு ஒரு இதை பார்க்குறோம். இது எனக்கு என்னமோ ஒரு பேரலல் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த நடிகர்களை பொறுத்தவரை. அடுத்ததாக நான் மிக மிக வற்புறுத்த விரும்புவது, இந்த
ஆவணத்தில் வருகின்ற தரவு சான்றுகளை யார் பயன்படுத்த முடியும் என்பது முக்கியமான கேள்வி. என்னை பொறுத்தளவில் வரலாற்று துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், வரலாற்று துறையில் ஆராய்ச்சி செய்கிறவர்கள் தான் இந்த தரவுகளை பயன்படுத்த முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த வரலாற்றுத்துறை ஆசிரியர்கள், மாணவர்களோ மற்றவர்களோ இதை ஆதாரமாக கொண்டு ஆராய்ச்சிகளோ கட்டுரைகளோ எழுதுகிறார்களா என்பது ஒரு கேள்வி. அதனால் நான் என்ன விளைகிறேன் என்று சொன்னால், அது முடிஞ்சால் செய்யலாம், இல்லை வரலாற்று துறையில் இருக்கிறவர்கள் அவர்கள் கருத்தரங்க ஏற்பாடு செய்யலாம். இப்போ விழுப்புரத்தில் ஸ்ரீதர் வந்திருக்காரு, அந்த அவர் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் நன்கொடை கொடுத்துருக்காரு. ஏன் அந்த நன்கொடை பகுதி அந்த பணத்தை வச்சு ஒரு கருத்தரங்க, இந்த ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு ஏன் கருத்தரங்கம் போடக்கூடாது? இந்த கருத்தரங்கத்தில் ஆவணங்களில் 3 பெரும் பிரிவாக பிரிச்சுக்கலாம். அரசியல் வரலாறு, பண்பாட்டு வரலாறு, மத வரலாறு என்று நீங்கள் பிரிக்கலாம். அது மாதிரி அரசியல் வரலாறு, இந்த ஆவணங்கள்லேருந்து என்ன அரசியல் வரலாறு நாம் மீட்டுருவாக்கம் செய்கிறோம், பண்பாட்டு வரலாறு எப்படி மீட்டுருவம் செய்கிறோம், சமய வரலாறு எப்படி மீட்டுருவம் செய்கிறோம், மொழி வரலாறு எப்படி மீட்டுருவம் செய்கிறோம், எழுத்து வகை வரலாறுகளை எப்படி மீட்டுருவம் செய்கிறோம், இப்படி பல தலைப்புகளில் அங்கங்கே இருக்கிற கல்லூரிகளில் ஒரு கருத்தரங்கம் போடலாம் இல்லையா? என்னை கேட்டவங்கெல்லாம் முடியலைன்னா கூட நம்மால் முடியுமா என்று தலைவர் அவர்களும் பேராசிரியர் அவர்களும் முடிவு செய்து இந்த கருத்தரங்கம் நடக்கிற போது ஒரு அரங்கம் இந்த தரவுகள், ஆவணத்தில் வந்த தரவுகளின் அடிப்படையிலான ஒரு கருத்தரங்கம், அது செய்ய முடியுமா என்றது யோசித்து பாருங்கள். அப்படி இருந்தால் அதற்கு நாம் வரலாற்றுத்துறை ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரையும் கூட்டி அவர்களோடு சேர்ந்து விவாதித்தால் இதனுடைய பயன் அடுத்த தலைமுறைக்கு செல்வதாக அமையும். இல்லாவிட்டால் நாம் இந்த புத்தகம் வெளியிட்டதோடு அடுத்த ஆண்டு அடுத்த வெளியீட்டுக்கு போயிடுவோம். அப்படிதான் என்று நினைக்க தோன்றுகிறது. எனவே இந்த சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த இதழை வெளியிட்டு கருத்துக்களை சொல்ல வாய்ப்பளித்த தொல்லியல் கழகத்தாருக்கும் நண்பர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும், பொறுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளையும் வணக்கத்தையும் பலப்படுத்தி அமைகிறேன். வணக்கம். முப்பத்தி 5வது ஆவண இதழினுடைய துறைவாரியான செய்திகளை தொகுத்து சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அதோடு சேர்த்து இந்த 35வது ஆவணம் சிறப்பாக வருவதற்கு காரணமாக இருந்த பதிப்பாசிரியர் ஐயா முனைவர் சு ராஜகோபால் ஐயா அவர்களுக்கும், பதிப்புக்குழு முனைவர் வேதாச்சலம் ஐயா அவர்களுக்கும், திருமதி தாமரை விஜய நரசிம்மன் சென்னை, முனைவர் பவானி தஞ்சாவூர் மற்றும் முனைவர் பாலமுருகன் அவர்களுக்கும் ஆவணத்தினுடைய தொல்லியல் கழகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக எந்த கருத்தாக இருந்தாலும் சரி, அதை யார் எதிர்த்தாலும் சரி, என்னுடைய கருத்தை நான் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருப்பேன் என்று நாங்கள் மாணவ பருவத்திலிருந்து பார்த்த ஐயா, மிக முக்கியமானவர், இந்த ஆவண இதழை பெற்று வாழ்த்துறை வழங்க உள்ள ஐயா முனைவர் சீனிவாசன் மேனாள் பேராசிரியர், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய கருத்தரங்கத்தினுடைய தலைவர் திருமதி வி மங்கையர்க்கரசி அவர்களே, விருந்தினர் அழைப்பு என்ற அடிப்படையில் நம்மை எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய முனைவர் சாந்தலிங்கம் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய முனைவர் செல்வகுமார் அவர்களே, கருத்தரங்க நோக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் இ சுப்பராயலு அவர்களே, இந்த ஆவண இதழை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றியிருக்கக்கூடிய என் மரியாதைக்குரிய பேராசிரியர் அவர்களே, ஏன்னா அவர் பேரை சொல்ல நான் விரும்பலை, ஏன்னு சொன்னால் 1972-75 அவருடைய மாணவன் நான், பேராசிரியருடைய மாணவன். பேராசிரியர் அடிப்படையில் ஒரு இலக்கண ஆசிரியர், இலக்கணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு மொழியியல் பேராசிரியர்.
இப்பொழுது அவர் இலக்கண ஆசிரியரா, மொழியியல் ஆசிரியரா, வைஷ்ணவ பேராசிரியரா, அல்லது சைவ பேராசிரியரா, அல்லது கல்வெட்டு ஆய்வாளரா, அல்லது தொல்லியல் ஆய்வாளரா என்று சொல்ல முடியாது. பல்துறை பேராசிரியர் கோ விஜய வேணுகோபால் அவர்கள். பேராசிரியராக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு துறை தான் இருக்கும். இவர் பல்துறை பேராசிரியர். அந்த பல்துறை பேராசிரியர் 1972-75களில் டிப்ளமோ இன் லிங்குவிஸ்டிக்ஸ் பாடம் பயின்றவன் என்ற அடிப்படையில் பேராசிரியர்களை வணங்குகிறேன். அடுத்து 1973-74களில் இந்த தொல்லியல் ஆய்வுத்துறை தொடங்கிய காலகட்டத்தில் மாணவர்களாக இருந்த இந்த நூலுடைய பதிப்பாசிரியர் ராஜகோபால் அவர்கள். ராஜகோபாலுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் மார்க்சிய காந்தி அவர்கள். இவர்களே மார்க்சிய காந்தியெல்லாம் இப்போ ஏறத்தாழ 51 வருஷத்துக்கு பின்னால் நான் பார்க்குறேன். நீங்கள் மார்க்சிய காந்தி தானே அப்படின்னா, ஆமாம் மார்க்சிய காந்தி தாங்க. கரெக்டாக 51 வருஷம் ஆச்சு. ஏன்னு சொன்னால் அதை சொல்ல தான் செய்யணும். 1974களில் 74 நான் நினைக்கிறேன், 73-74 அவங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க ஒரு மாதம் ஒரு பயிற்சி வச்சுருந்தாங்க. அவங்க ஒரு 8 பேர் மாணவர்கள், 8 பேர் அந்த வருடம் ஒரு மாத பயிற்சி வச்சுருந்தாங்க. நான் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு ஆய்வு நோக்கமாக சென்ற காலகட்டத்தில் நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல, இப்பொழுது என்ன சொல்கிறதுங்கிறது என்னால் சொல்ல முடியலை. அன்றைக்கு என்னுடைய அருமை நண்பர் போ ராஜேந்திரன் இருந்தார். வாங்க செய்தி ஒரு மாதம் நம்ம எல்லாம் கோயில், குளம், கல்வெட்டு எல்லாமே ஓரளவு நீங்கள் படிச்சுட்டு வரலாம், பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு போனேன். நான் ஆய்வாளனாக இருந்த காலகட்டத்தில் முதல் கட்டுரை பள்ளி உண்ட ஆயுதம், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தான். நான் லிட்ரேச்சரில் முதல் கட்டுரை நான் எழுதவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான பயிற்சி அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அருமை நண்பர் டாக்டர் ராஜகோபால், டாக்டர் மார்க்சிய காந்தி, அவங்களுடைய தோழி டோரத்தி பால்னு நினைக்கிறேன், பேர் வேணா மாற்றி சொன்னா சொல்லுங்க, பால் நினைவு இருக்குது, கரெக்ட் தானே? ரைட். இவங்க எல்லாம் இருந்தாங்க. அதனால எனக்கு அந்த 1974 இன்றைக்கு வரைக்கும் தொல்பொருள் ஆய்வுத்துறையோடு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஒருவேளை நான் பேராசிரியர் சாந்தலிங்கத்திட்ட நான் கேட்டுக்கிறேன், அது உண்மையா இருக்கலாம். ஒருவேளை போ ராஜேந்திரன் இன்றைக்கு இருந்திருப்பார், ஆனால் இந்த நூலை வாங்கக்கூடிய தகுதி அவருக்கு இருந்திருக்கும். அவர் இல்லாத இடத்தை நிரப்பக்கூடிய அளவில் நான் இருக்கிறேன் என்று நான் கருதுகிறேன். அருமை நண்பர் சாந்தலிங்கம் என்னிடம் சொல்கின்ற பொழுது, ஆவணம் சரி, ஆவணத்தை பற்றிய புத்தகம் எனக்கு வேணுமே என்று கேட்டேன். அது அன்றைக்கு தான் வரும் அப்படின்னாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட சொன்னார், பழைய புத்தகத்தையாவது உன்னை எடுத்து கொடுப்பா, அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டாவது பேசட்டும்னாரு. நான் வந்த உடனே இந்த புத்தகத்தை கொடுத்துட்டார். ஆவணம் இன்றைக்கு வெளியிடக்கூடிய 35வது இது ஆவணத்தை என் கையில் கொடுத்து விட்டார். ஆவணம் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு, அதையெல்லாம் பதிவு செய்ய வேண்டியது தான். பதிவு செய்யாமல் போய்விடுமானால் நமக்கு வரலாறு தெரியாமலே போய்விடும். இதில் ஏறத்தாழ ஒரு நிறைய கட்டுரைகள் இருக்குன்னா, அதில் ஒரு கட்டுரை எனக்கு தெரிஞ்ச கட்டுரை. எனக்கு தெரிஞ்ச கட்டுரைன்னு சொல்றதை விட, காமநாயக்கன் பட்டியை பற்றி ராஜகுரு இருக்காரா? எங்க இருக்காரு? சிவகுமார் சிறுவில்லிபுத்தூர், 2 பேரும் கொஞ்சம் எந்திரிங்க. யாரு ராஜகுரு? ராஜகுரு. யாரு சிவகுமார்? நீங்க 2 பேரும் என்னுடைய கிராமத்தை கிராஸ் பண்ணாம நீங்க காமநாயக்கம்பட்டிக்கு போயிருக்கவே முடியாது. காமநாயக்கம்பட்டிக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு துறையூர், துறையூருக்கு அடுத்த வில்லேஜ் தான் காமநாயக்கம்பட்டி. இந்த காமநாயக்கம்பட்டியை இன்னும் ஒரு வகையில் அறிமுகப்படுத்தணும்னு சொன்னா, காலவாசலுக்கு பக்கத்தில் ஜெர்மானுஸ்னு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு பாருங்க. அந்த ஜெர்மானுஸ் ஹோட்டல், அந்த ஜெர்மானுஸ் பிறந்த ஊர் காமநாயக்கம்பட்டி. அவரோட நான் பல முறை பேசியிருக்கிறேன். அந்த காமநாயக்கன்பட்டி எனக்கு நல்லா தெரியும். காமநாயக்கன்பட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய குருவி குளத்தை பற்றியும் குருவி நத்தத்தை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும்.
அந்த காமநாயக்கம்பட்டிக்கும் குருவினத்துக்கும் இடையில் இருந்த ஒரு வரலாறு இருக்கு பாருங்க. வரலாற்றை பற்றி தெரியும், ஆனால் அப்படி ஒரு கல்வெட்டு இருந்தா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த ஆவணம் இல்லை என்று சொன்னால் அது உறுதிப்படுத்தவே முடியாது. அப்ப ஆவணத்தினுடைய சிறப்பு என்ன? செய்தி இதுதான். நாங்க எங்களை பொறுத்தளவுல ஆடி விழா ஒரு விழா நடக்கும், வண்டி கட்டிட்டு போவோம், சப்பரம் பார்ப்போம், இதுதான் எங்களுக்கு தெரியும். அதை வேத கோயில்னு சொல்லுவோம். அது ரோமன் கேத்தலிக் சர்ச்சுன்னு எங்களுக்கு தெரியாது, அது தெரியாது. வேத கோயில் அவ்வளவுதான். குருவினத்தம் பக்கத்தில், குருவினத்தத்தில் ஒரு வேத கோயில் இருக்கு. ஏன் இந்த பக்கத்தில் 1 மைலுக்கு பக்கத்தில் வேத கோயில், இந்த பக்கத்தில் ஒரு வேத கோயில் இருக்கு? எங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நான் எம்ஏ படிச்சு முடிக்கிற வரைக்கும் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலும் தெரியும், எனக்கு விஷயம் தெரியும். காமநாயக்கன்பட்டியில் இருக்கக்கூடிய ரோமன் கேத்தலிக் சர்ச் நாடார்களுக்கு உரியதாக இன்றைக்கு இருக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேதக்காரர்களுக்கு ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் பொதுவாக இருந்த ஒரு கோயில், வேத கோயில். அந்த வேத கோயில ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கலவரம் நடந்திருக்கு. கருத்து வேறுபாடு, கலவரம் சொல்றதை விட கருத்து வேறுபாடு நடந்திருக்கு. என்ன கருத்து வேறுபாடுன்னா, ஜாதி அடிப்படையில் நான் உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதி. காமநாயக்கம்பட்டியில் இருக்கக்கூடிய நாடார்கள் எல்லாமே பனையேறி நாடார்கள், பனையேறி தொழில் செய்யக்கூடிய நாடார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் கூட விவசாயம் மட்டுமே செய்யக்கூடிய நாடார்கள். இந்த விவசாயம் செய்யக்கூடிய நாடார்கள் பனையேறக்கூடிய நாடார்களை பற்றி மதிக்கவே மாட்டாங்க. இது உண்மை, நல்லா தெரியும். ஆனா பிள்ளைமார் நாடாரை மதிப்பாங்களா? அந்த காலகட்டத்தில் மதிக்கல. 1863 மதிக்கல. கருத்து வேறுபாடு வந்துருச்சு. நான் உங்களோட இருக்க மாட்டோம் யார் சொல்றாங்க? பிள்ளைமார் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. சரி, நீங்க இந்த கோயிலிருந்து நீங்க பிரிஞ்சிருங்க. ஒருவேளை குருவினத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பிள்ளைமார் டாமினேஷன் இருக்கலாம். குருவினத்தத்தில் ஒரு கோயிலை கட்டுறாங்க, ஒரு பெரிய கோயிலை கட்டுறாங்க. அப்போ அங்க ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. என்ன உடன்படிக்கைன்னா, இந்த கோயிலிருந்து நீங்க தனியா பிரிஞ்சிடலாம், பிள்ளைமார் நீங்க தனியா பிரிஞ்சிடலாம். ஆனா இங்கிருந்து பிரியும் போது எங்களுக்கு, அதாவது பிள்ளைமாருக்கு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அப்போ 1700 ரூபாயா 2000 ரூபாய்க்கு உள்ளதான். இந்த குறிப்பிட்ட பணத்தை நாடார் சமுதாயம் பிள்ளைமார் சமுதாயத்துக்கு கொடுத்தாக வேண்டும் என்ற கல்வெட்டு அந்த வேத கோயிலே இருக்கு. இது இந்த வரலாறு எங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த கல்வெட்டு யாரால், ராஜகுருவாலும் சிவகுமாராலும் பதிப்பு செய்யவில்லை என்று இருந்தால், பதிக்கப்படாவிட்டால் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. எனக்கு மட்டுமல்ல, இந்த தமிழ் சமுதாயத்துக்கு தெரியாமல் போயிருக்கும். ஆக ஒரு கல்வெட்டினுடைய வரலாறு என்பது, ஒரு சமுதாயத்தினுடைய வரலாறு என்பது, அல்லது ஒரு மதத்தின் வரலாறு, அல்லது ஒரு பண்பாட்டின் வரலாறு என்பது ஒரு மறைந்திருக்கக்கூடிய வரலாறை வெளியே கொண்டு வந்து மக்களுக்கு கொண்டு வந்து அதை ஆவணப்படுத்தக்கூடிய செயல்தான் இந்த ஆவணம். ஆக இது ஒரு அற்புதமான, இவ்வளவு செய்திகளை எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டை பற்றி மட்டுமே நான் பேசுறேன். இதில் இருக்கக்கூடிய அத்தனை கல்வெட்டுக்கும் ஒரு வரலாறு, அத்தனை வரலாறும் பதிவு செய்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இன்றைக்கு மதிப்புடையதாகிறது. வரலாறை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். மூத்தவர்கள் இல்லை, இளையவர்களாக இருக்கக்கூடிய இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு பழைய வரலாறு கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எழுதப்பட்டதுதான் இந்த ஆவணம். பல செய்திகள், பல வரலாறுகள். இந்த வரலாறுகளிலும் பேராசிரியர் சிறப்புரையாற்றிய பேராசிரியர் சொன்னாங்க, இந்த ஆவணங்களை, இந்த கருத்துக்களை யார் பயன்படுத்துகிறார்கள்? ரொம்ப முக்கியமான கேள்வி. இவ்வளவு தூரம் சிவகுமாரும் நண்பரும் போய் காமநாயக்கம்பட்டிக்கு போய் தேடி அந்த எந்த சுவரில் இருக்குங்கிறால் தேடி கண்டுபிடிச்சு எழுதி கொடுக்குறாங்க. அந்த கோயிலினுடைய வரலாறு என்ன, அல்லது காமநாயக்கம்பட்டிக்கும் குருவினத்துக்கு என்ன காரணத்தினால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது, அதற்கு காரணம் என்ன என்ற செய்தியெல்லாம் இதில் இருக்கிறதுங்கிறத ஒரு வரலாற்றை இன்று இருக்கக்கூடிய மாணவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆவணத்தை, இந்த ஒரு ஆவணம் மட்டுமில்லை, இது 35வது ஆவணம். இந்த 35 ஆவணங்களிலும் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் படிப்பான் என்று சொன்னால் அவன் தான் மிகச்சிறந்த ஒரு வரலாற்று பேராசிரியராக இருக்க முடியும். அது வரலாற்று துறையில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.
வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற சாதாரணமான ஒரு குடிமகன் கூட இந்த ஆவணத்தை பிடித்து தமிழனுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அற்புதமான செய்திகளை தொகுத்து தந்திருக்கக்கூடிய இந்த ஆவண ஆசிரியர்களுக்கு தலைவணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குறுகிய நேரத்தில் புத்தகத்தை பெற்றாலும் குறிப்புரை எடுத்து சிறப்பாக உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக, என்னை தொல்லியல் வேலை செய்ய விடாமல் வீட்டிற்குள் அடைத்து வைத்தால் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும், என்னை வீட்டில் அடைத்து வைக்காதீர்கள் என்று வீட்டில் போராட்டத்தை தொடங்கி வீதி வரை சென்று பல்வேறு கல்வெட்டுக்களை படியெடுத்ததோடு மட்டுமல்லாமல் முதல் கொரோனா காலகட்டத்தில் மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கல்வெட்டுக்களை முழுவதுமாக படியெடுப்பதற்கு துணையாக இருந்தது. இரண்டாவது கொரோனா காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான நிலையில் இருந்து தப்பி மீண்டும் தொல்லியல் சார்ந்த பணியினை நான் செய்வேன், தொல்லியலுடன் தான் வாழ்வேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மதுரை மண்ணின் மைந்தர் ஐயா சாந்தலிங்கம் ஐயா அவர்களை நன்றி உரை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிகச் சிறப்பாக இந்த தொடக்க விழா ஆவணம் வெளியீட்டு விழா நிறைவேறியது. இதற்கு பங்களிப்பு ஆற்றிய அனைத்து பெருமக்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விரிவான நன்றி உரையை நாளை பேசலாம் என்றிருக்கிறேன். எனவே இப்போது அனைவருக்கும் தேநீர் இடைவேளை ஒரு 15 நிமிடம், அதற்கு பிறகு அமர்வுகள் சொற்பொழிவுகள் தொடங்கும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் தேநீர் இடைவேளைக்கு செல்லலாம்.